யாரு? இது மாதவி வீடு தானே? ஆமா. நான் அவங்களை பார்க்கணும். நீங்க யாரு? என்ன உங்களுக்கு தெரியாது, இப்பதான் முதல் முறையா பார்க்க போறேன். அப்படியா? உள்ள வாங்க, நான் மேம் கிட்ட சொல்லி கூட்டிட்டு வரேன். மேடம், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாருமா? தெரியல மேடம், கேட்டதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி வா. நீங்க? நான் கீர்த்தனா. ஓ, நீங்க தான் கீர்த்தனாவா? வாங்க உள்ள. பூஜா, நீ போய் மேல இருமா. சரிங்க மேடம். நீங்க ரவிக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கல்யாணத்துக்கு நேர்ல வந்து வாழ்த்தணும்னு நினைச்சேன், வர முடியாம போயிடுச்சு. சாரி. ரவி உங்க கூட வரலையா? உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க நான் பல தடவை சொல்லியிருக்கேன். நல்ல வேளை அவரை எதிர்பார்க்காம நீங்களே வந்திருக்கீங்க. சாரி, நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். உட்காருங்க. பிச்சை கேட்டு வந்தவள் உட்காந்து பேசக்கூடாது. கீர்த்தனா, என்ன இது? என் வாழ்க்கையை நான் உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்திருக்கேன். நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. என் தளபதி மட்டும் ஏன் இப்படி இருக்கென்று எனக்கு புரியலை. வாழ்க்கையில ஏன் அளவுக்கு கஷ்டப்பட்டவங்க வேற யாருமே இருக்க முடியாது. கடவுள் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் எல்லாருக்கும் சமமாக கொடுப்பார் என்று சொல்லுவாங்க. ஆனால் காலம் முழுக்க ஆழறதுக்காகத்தான் எனக்கு இந்த பிறவியை கொடுத்திருக்காரு என்று நினைக்கிறேன். என் தாய்நாடு இலங்கை. அம்மா, அப்பா, சித்தி, அத்தை, அண்ணன், தம்பி, தங்கை என்று பெரிய குடும்பம் என்னுடையது. ஆனால் எங்கள் நாட்டில் நடந்த யுத்தம் ஒரே நாளில் என்னை அனாதையாக்கிடுச்சு. எல்லாரும் இறந்து போயிருந்தால் கூட காலப்போக்கில் என் மனசை நான் தேத்தி இருப்பேன். ஆனால் உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு தெரியாமல் இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை. எல்லா உறவுகளையும் பிரிஞ்சு யாரும் இல்லாத அனாதையாக சென்னைக்கு வந்தேன். அனாதையாகவே வளர்ந்தேன், படிச்சேன். சாப்பிட்டியா என்ற அன்பா ஒரு வார்த்தை கேட்கறதுக்கும் அக்கறையாக பேசுறதுக்கும் எனக்கு நீ யாரும் இல்லை. கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் தனியா இருக்கிறது எவ்வளவு நரக வேதனை தெரியுமா? அந்த வலியும் வேதனையும் உங்க யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. 20 வருஷமாக அந்த வேதனை தான் நான் அனுபவிச்சேன். கல்யாணம் ஒன்று நடந்தா எனக்குன்னு ஒரு குடும்பம் உருவாகும், அன்பு காட்டுறதுக்கும் புதுசா சொந்தங்கள் கிடைப்பாங்க என்று நான் ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடந்துச்சு. ஆனா சந்தோஷம் கிடைக்கல. கல்யாணம் என்றோடு நடக்காமல் போயிருந்தால் கூட அந்த ஏக்கத்தோடைய என் காலம் கழிஞ்சிருக்கும். ஆனால் கல்யாணம் முடிஞ்சும் வாழப்படியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ரவியும் நீங்களும் நல்லபடியா வாழணும் தான் நான் மனசார ஆசைப்படுறேன். நீங்கள் அனுப்பி வைத்த கிஃப்டை பார்த்ததும் ரவிக்கு இவ்வளவு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்களேன்னு நானும் சந்தோஷப்பட்டேன். ரவி என் கூட சுமூகமாக இல்லை என்று தெரிஞ்சதும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏமாந்துட்டேன்னு சொன்னாங்க. அவர் வாழ்க்கையில வேற ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு என்ன பயன்படுத்தினாங்க. அப்பெல்லாம் நான் அதை நம்பலை. பைக்ல நீங்க 2 பேரும் ஒன்னா போறதை நான் பார்த்தேன். அப்ப கூட அதை நான் வித்தியாசமாக எடுத்துக்கல. மாதவி கிட்ட இருந்து ரவியை நீதான் பிரிச்சு கொண்டு வரணும்னு அத்தை சொன்னப்பவும் நான் டிஸ்டர்ப் ஆகலை. ரவி அந்த விஷயத்தை மறைக்க போய்தான் உங்க உறவு மேல எனக்கு சந்தேகமே வந்துச்சு. கேட்டால் உன்னை விட எனக்கு மாதவிதான் முக்கியம்னு சொல்றாரு. உங்களை மறக்க முடியாமல் தான் ரவி இவ்வளவு காலமாக எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. உங்க உறவோட அடையாளமா குழந்தையும் உருவாயிடுச்சுன்னு தான் என்ன அவரால் ஏத்துக்க முடியல. நிதானமாக யோசிச்சு பார்த்தப்பதான் எனக்கு இதெல்லாம் புரிஞ்சது. இந்த உண்மை எல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். உங்களுக்கும் என்னால எந்த கஷ்டமும் இருந்திருக்காது. கீர்த்தனா, நீங்க நினைச்சதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் சொல்றத வேண்டாம். நீங்கள் எனக்கு எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம். நான்
நான் உங்க கூட சண்டை போடவோ நியாயம் கேட்கவோ வரலை. இது வரைக்கும் ரவிக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி வேணும்னாலும் இருந்துட்டு போட்டும். அது உங்கள் பர்சனல் விஷயம். அதை கேள்வி கேட்கிற அதிகாரம் எனக்கு கிடையாது. ஆனால் ரவி இப்போ என்னுடைய புருஷன். நீங்கள் அவரோட வச்சிருக்கிற உறவு நேரடியாக என்ன பாதிக்குது. அவர் என்கிட்ட அன்பாக பேசணும், என்னை பாசமா பாத்துக்கணும்னு ஒரு சராசரி பொண்ணு மாதிரி தான் நானும் ஆசைப்படுறேன். இந்த ஒருவேளைத்தான் ரவி அந்த ஆசையை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. என்கிட்ட வெறுப்பாகவும் கோபமாகவும் நடந்துக்கிறாரு. வாழ்க்கையில நான் நிறைய இழந்துட்டேன். எதுக்கு மேலேயும் எதையும் இழக்கிறதுக்கு என் மனசுல தெம்பில்லை. தயவு செய்து என் புருஷனை எனக்கு விட்டு கொடுத்துடுங்கள். அவரோட என்னை சந்தோஷமாக வாழ விடுங்கள். ரொம்பவும் மனசு நொந்து போற சமயங்கள்ல தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடலாம கூட நினைச்சிருக்கேன். என்றைக்காவது ஒரு நாள் நல்ல புருஷனும் அன்பான குடும்பமும் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் என்னை அப்பெல்லாம் காப்பாத்திட்டு வந்திருக்கேன். அந்த நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி இப்போ ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. எந்த வாழ்க்கையும் எனக்கு நிலைக்கலைன்னா சாகரத்தை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. என் ரவியை எனக்கு கொடுத்துடுங்கள். என் ரவியை எனக்கு கொடுத்துடுங்கள். நில்லுங்க கீர்த்தனா. எந்த வழக்கம் ஒரு தரப்பு வாதத்தோட முடிஞ்சிடுறதில்ல, முடியவும் கூடாது. என்ன குற்றவாளி கூண்டுல நிக்க வச்சு நான் வாழ முடியாம போனதுக்கு நீதான் காரணம்னு நீங்க என் மேல குற்றம் சுமத்திருக்கீங்க. உங்க குற்றச்சாட்டுக்கெல்லாம் என் பதில் என்னன்னு கேட்டுட்டு போறதுதானே நியாயம்.